பன்னீரை கை காட்டும் எடப்பாடி. தமிழக முதலமைச்சர் மீது கொடநாடு குற்றச்சம்பவங்களை சொன்ன மேத்யூ சென்னை பிரஸ் கிளப்புக்கு வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், நாம் அனைவரும் ஒரே துறையில் உள்ளோம். நான் செய்தது பெரிய வேலை இல்லை. நீங்க செய்வதைத்தான் நானும் செய்துள்ளேன். கொடநாடு சம்பவத்தில் உண்மை எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அதன் பக்கத்தில் இருக்கிறேன். 23 வருடமாக பல்வேறு சேனல்களில் பணி செய்துள்ளேன். பெரிய அளவில் படிக்கவில்லை. அதிகார வர்க்கத்தின் தவறை சுட்டிக்காட்டி வருகிறேன். நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்கிறேன். இப்படி போலீஸா, எடப்பாடி போலீஸா, எல்லாரும் அவர்களை ஆதரித்து வருகிறார்களே. சயான், மனோஜை எப்போது வேண்டுமானாலும் பேட்டி எடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் பேட்டி எடுக்கலாம் என்று கூறியுள்ளார். 10 அல்லது 11 நாட்களாக எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து நான் கேட்ட கேள்விக்கு பதிலில்லை என்று கூறிய மேத்யூ, ஆவணப்படத்தை வெளியிட்டு கேள்வி கேட்டேன், அதற்கும் பதிலில்லை. பத்திரிகையாளராக பதிலுக்கு நான் காத்திருக்கிறேன். தமிழகத்தின் மக்களும் காத்துள்ளார்கள். முதல்வரும் பதில் சொல்லவில்லை. பதில் சொல்ல வேண்டிய அவர் கடமை என்றெல்லாம் பத்திரிகையாளரிடம் பேசியிருக்கிறார் மேத்யூ. தன் மீது சென்னையில் போடப்பட்டிருக்கும் வழக்கு பற்றி கருத்து தெரிவித்த மேத்யூ, சென்னை போலீஸ் என் மீது பொய் வழக்கு போட்டுள்ளார்கள். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி என் வழக்கை ரத்து செய்ய முயற்சிப்பேன் என்றார். மேத்யூ பேட்டி தொடங்கும் முன்பே உளவுத்துறை போலீசார் வந்துவிட்டார்கள். மேத்யூ பேசியது முழுக்கவே போனை வைத்து யாருக்கோ லைவ் செய்து கொண்டிருந்தது போலீஸ். மேத்யூ பேட்டி முடிச்சுவிட்டு எங்கே போறாருன்னு கேட்டு சொல்லுங்க என்று உளவுத்துறை சில நிருபர்களிடம் சொல்லி கேட்க சொன்னது. ஒரு நிருபர் மட்டும் அதை கேட்க, சென்னையில் தான் இருப்பேன், எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன், யார் உங்களை கேட்க சொன்னாங்களோ அவங்களுக்கு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் மேத்யூ. மேத்யூ தயாரித்த ஆவணப்படம் அரசியல் ரீதியாக தனக்கு இவ்வளவு பெரிய குடைச்சலாக மாறும் என முதலமைச்சர் எதிர்பார்க்கவே இல்லையாம். மேடைகளில் குற்றவாளிகளுக்கு திமுக உதவுகிறது என சவுண்டாக பேசி வரும் நிலையில் உள்ளுக்குள் இந்த விவகாரத்தில் தனக்கு சம்பந்தமே இல்லை என சீரியஸாகவே பேசிக் கொண்டிருக்கிறாராம். தனக்கு நெருக்கமான சில வழக்கறிஞர்களுடன் இது பற்றி பேசிய எடப்பாடி பழனிசாமி, அம்மாவுக்கு ஜோசியம் பார்ப்பாரே வெற்றிவேல், அவர் மூலமாக இந்த ஆவணப்படம் பற்றின நியூஸ் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. அவங்களுக்காகவே அவரே என்கிட்ட பேசினாரு. ஆனால் அப்போது நம்மக்கிட்ட பணம் கறக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுக்கவே இல்லை. அப்புறம் உளவுத்துறை ஐஜி, டிஜிபி எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. கொடநாடு எஸ்டேட்டுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு நான் அப்போ கூட பெருசாக எடுத்துக்கல. அம்மா 2016 தேர்தல் செலவுக்கான பணத்தை எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. தேர்தலுக்காக அதையெல்லாம் கரெக்டாக யார் யாருக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் அம்மாவுக்கு என் மேலே நல்ல பேர் தான் இருந்துச்சு. அதனால் என்னோடய டாக்குமெண்ட்ஸு கொடநாடு எஸ்டேட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏலக்காய் தோட்டம் அது இதுன்னு தேனி பக்கம் இருக்கிற சொத்துக்களோட டாக்குமெண்ட்ஸ் தான் கொடநாடு எஸ்டேட்ஸில் இருந்துச்சு. இதையெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் இந்த வீடியோ பற்றி முன்கூட்டியே எனக்கு தகவல் வந்ததும் நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காராம். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்னை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க என்று மனம் விட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆக கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த குற்றச்செயல்களுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தேனி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் தான் அங்கே இருந்தன என்றும் எடப்பாடி சொல்லி வருவதன் மூலம் இந்த விவகாரத்தை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி திருப்பி விடுகிறாரா முதல்வர் என்பதுதான் அதிமுக உயர்வட்டத்தில் இப்போது நடக்கும் விவாதமாக உள்ளது.